வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது சாதாரண வரலாறே இல்ல. ஒரு சின்ன புள்ளியில தொடங்கி இந்தியா முழுக்க பிரம்மாண்டமா விரிவடைஞ்சு ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த மாற்றத்தை கண்டு அப்புறம் திடீர்னு சீட்டுக்கட்டு மாதிரி சரிந்த ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட கதை. வாங்க, மௌரிய பேரரசின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் இந்த தொகுப்புல ஆழமா அலசுவோம். 6 லட்சம். இந்த நம்பரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இது ஏதோ ஒரு ஊரோட மக்கள் தொகை கிடையாது. மௌரிய பேரரசை உருவாக்கின சந்திரகுப்த மௌரியர்கிட்ட இருந்த காலாட்படை வீரர்களோட எண்ணிக்கை. இந்த ஒற்றை நம்பரை கேட்டாலே அந்த மாபெரும் ஏகாதிபத்திய இயந்திரம் எவ்ளோ பிரம்மாண்டமானதுன்னு நமக்கு தெளிவா புரியுது இல்லையா? இந்த தொகுப்புல நாம எந்த பாதையில பயணிக்க போறோம்னா, முதலில் பேரரசு உருவான விதம், அப்புறம் அசோகரும் கலிங்க போரும், அறவழியில் அவர் கொடுத்த ஆட்சி, மௌரியர்களோட ஏகாதிபத்திய நிர்வாகம், அன்றைய சமூகம், பொருளாதாரம், இறுதியா இந்த பேரரசன் வீழ்ச்சின்னு முழுமையா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். மௌரிய பேரரச உருவாக்குதல். ஒரு இரத்த களரியான தொடக்கத்திலிருந்து தான் இது உருவாச்சு. கிமு 321ல நந்த வம்சத்தை வீழ்த்தி சந்திரகுப்தர் இந்த பேரரச உருவாக்குறாரு. இவங்களோட வேகமான வளர்ச்சியை கொஞ்சம் கவனிங்க. கிமு 303ல கிரேக்க ஆட்சியாளரான செலுக்கஸ் நிகேட்டர் கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாரு சந்திரகுப்தர். அதுக்காக 500 யானைகளை பரிசா கொடுத்து மிகப்பெரிய நிலப்பரப்புகளை வாங்குறாரு. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தா கிமு 273ல நம்ம அசோகர் ஆட்சிக்கு வராரு. இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளின சந்திரகுப்தரோட மனநிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கிரீக்க தூதர் மெகஸ்தனீஸ் குறிப்புகளின்படி சந்திரகுப்தர் எப்போ பார்த்தாலும் யாராவது நம்மை கொன்னுடுவாங்களோங்கிற ஒரு உச்சகட்ட பயத்திலேயே இருந்திருக்காரு. அவரை சுத்தி எப்பவும் ஆயுதமேந்திய பெண் பாதுகாவலர்கள் இருப்பாங்களாம். அதே மாதிரி தொடர்ந்து 2 ராத்திரி ஒரே அறையில அவர் தூங்கவே மாட்டாராம். முழுமையான அதிகாரம் எப்படி ஒரு முழுமையான பயத்தை கொண்டு வருதுன்னு பாருங்க. இரண்டாவது பகுதி, அசோகரும் கலிங்க போரின் தாக்கமும். தன்னோட தாத்தாவை போலவே அசோகரும் ரொம்ப மூர்க்கமா படையெடுப்புகளை தொடங்கினாரு. ஆனா ஒரு சம்பவம் அவர் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. அதுதான் கலிங்க போர். கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த போருல 1,00,000 பேர் கொல்லப்பட்டாங்க, 1,50,000 லட்சம் பேர் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த எண்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாலும், அந்த போர்க்களத்துல சிந்தப்பட்ட ரத்தமும் மக்களின் அழுகுரலும் அசோகரோட மனசுல ஒரு ஆழமான உண்மையான குற்ற உணர்வை ஏற்படுத்துச்சுங்கிறது தான் நிதர்சனம். இப்போ தாத்தாவும் பேரனும் எப்படி நேரெதிர் துருவங்களாயிருந்தாங்கன்னு பாருங்க. சந்திரகுப்தரோட ஆட்சி, பயம், பிரம்மாண்டமான இராணுவம், ஆக்கிரமிப்புன்னு போச்சு. ஆனா கலிங்க போருக்கு அப்புறம் அசோகர் அப்படியே மாறிட்டாரு. எல்லா மனிதர்களும் என் குழந்தைகள் அப்படிங்கிற தந்தை வழி அணுகுமுறையை கையில் எடுத்தாரு. வன்முறையை விட்டுட்டு பண்பாட்டு வழியில மக்களை வெல்ல நினைச்சாரு. உலக வரலாற்றிலேயே இது ஒரு மாபெரும் தத்துவார்த்த பாய்ச்சல். மூன்றாவது பகுதி, அறவழியில் ஆட்சி. சரி, வாள் இல்லாம போர் இல்லாம இவ்வளவு பெரிய பேரரசை எப்படி ஆள்றது? அதுக்கு அசோகர் கண்டுபிடிச்ச வழிதான் தம்மா. நிறைய பேரு தம்மானா அது ஒரு மதம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையில்ல. தம்மாங்கிறது தூய்மையான உள்ளம், உண்மை, மென்மை, அப்புறம் மத சகிப்புத்தன்மையை கற்பிக்கிற ஒரு பொதுவான நடத்தை விதி. அதாவது ஒரு காமன் கோட் ஆஃப் கண்டக்ட். பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு பெரிய பேரரச வன்முறை இல்லாம ஒன்றிணைக்க அசோகர் பயன்படுத்திய மிகச்சிறந்த ஆயுதம்தான் இந்த தம்மா. அசோகர் இந்த அறவழி சிந்தனைய தனக்குள்ள மட்டும் வச்சுக்கல. அவரோட இந்த சாஃப்ட் பவர் எவ்ளோ தூரம் பரவி இருந்துச்சுன்னு இந்த பட்டியலை பார்த்தா உங்களுக்கு புரியும். மஹிந்தாவையும் சங்கமித்ராவையும் இலங்கைக்கு அனுப்பினார். மகாகீதாவ கிரேக்கத்துக்கும், சோனா, உத்தரா போன்ற தூதர்களை மியான்மர், தாய்லாந்து பகுதிகளுக்கும் அனுப்புனாரு. அதாவது ஆயுதங்களுக்கு பதிலா அறம்போதிக்கும் தூதர்களை உலகெங்கும் அனுக்குனது அந்த காலத்துல ஒரு பெரிய புரட்சி. 4வது பகுதி, ஏகாதிபத்திய நிர்வாக யந்திரம். இதெல்லாம் ஒரு பக்கம் தத்துவமா இருந்தாலும், பிராக்டிக்கலா ஆப்கானிஸ்தான்ல இருந்து தென்னிந்தியா வரைக்கும் இருக்கிற ஒரு பேரரச எப்படி நிர்வாகம் பண்ணாங்க? அன்னைக்கே அவங்க எப்படிப்பட்ட ஒரு மாடர்ன் நிர்வாகத்தை வச்சிருந்தாங்கன்னு பாருங்க. வெளிநாடுகளுக்கு போக பாஸ்போர்ட் வழங்க முத்ராத்யக்ஷா, சூதாட்டத்தை கட்டுப்படுத்த தியூதாத்யக்ஷா, விலங்குகளை பாதுகாக்க ஒரு அதிகாரி, வரவு செலவு பார்க்க ஒரு அதிகாரின்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் தனித்தனி அதிகாரிகளை வச்சிருந்தாங்க. அந்த காலத்திலே இவ்ளோ மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கறாங்க. வெளியில இந்த அதிகாரிகள்னா
நிழல் உலகத்துல சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒற்றர் படை இயங்கிட்டு இருந்துச்சு. அரசருடைய கண்களாகவும் காதுகளாகவும் இந்த ஒற்றர்கள் தான் செயல்பட்டாங்க. ஒரே இடத்துல தங்கியிருந்து உளவு பார்க்கும் சன்ஸ்தான், நாடோடிகளா அலைந்து தகவல் சேகரிக்கும் சஞ்சாரி அப்படின்னு இவங்களோட நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பெண்களும் இதுல மிகச்சிறந்த உளவாளிகளா இருந்திருக்காங்க. 5வது பகுதி, கலை, சமூகம் மற்றும் பொருளாதாரம். இவ்ளோ பெரிய ராணுவம், இத்தனை அதிகாரிகள், ஒற்றர்கள், இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் எங்கிருந்து வந்துச்சு? சிம்பிளா சொல்லணும்னா மக்கள் தான் இதற்கான முழு விலையும் கொடுத்தாங்க. விளைச்சல்ல 6ல் ஒரு பங்கு கொடுக்கும் பாகா, அவசரகால வரியான பிரணாயா, கட்டாய உழைப்பை கோரும் விஷ்டின்னு பல வரிகள் விவசாயிகளின் கழுத்தை நெரிச்சது. அரசு கஜானா நிரம்பி வழிஞ்சது உண்மைதான், ஆனா அதுக்கு காரணமே சாதாரண மக்களோட உழைப்ப உறிஞ்சினதுதான் அப்படிங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆனாலும் சமூகத்துல சில நல்ல விஷயங்களும் நடக்கதான் செஞ்சது. குறிப்பா மேற்கத்திய நாடுகள் மாதிரி மோசமான அடிமை முறை இங்க கிடையாது. மக்களுக்கு சிகிச்சை அளிக்க முறையான மருத்துவமனைகளும் அரசு மருத்துவர்களும் இருந்தாங்க. கலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்மளோட தேசிய இலச்சினையா இருக்கிற 4 சிங்கங்களை கொண்ட சாரநாத் தூணும், பராபர் குன்றுகளோட குடைவரை குகைகளும் மௌரியர்களோட மாபெரும் கலைத்திறனுக்கு சாட்சியா இன்னைக்கும் கம்பீரமா நிக்குது. இறுதிப் பகுதி, பேரரசின் வீழ்ச்சி. இவ்ளோ நேர்த்தியான நிர்வாகம், பிரம்மாண்டமான படை, அறவழி சிந்தனை எல்லாம் இருந்தும் அசோகர் இறந்து வெறும் 50 வருஷத்துல இந்த பேரரசு எப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சது? ஒரு சாம்ராஜ்யம் சரிய பல காரணங்கள் ஒன்னு சேரணும். அசோகருக்கு அப்புறம் வந்த பல பலவீனமான அரசர்கள் ஒரு காரணம். இன்னொரு பக்கம் மௌரிய அதிகாரிகளோட அடக்குமுறையால மக்கள் பொறுமை இழந்து கிளர்ச்சியில இறங்குனாங்க. எல்லாத்துக்கும் மேல எந்த பிரம்மாண்டமான ராணுவமும் நிர்வாகமும் அவங்கள காப்பாத்துச்சேன்னு நினைச்சாங்களோ அந்த ராணுவத்தை பராமரிக்க பணம் இல்லாம கஜானா காலியாகி அதுவே அவங்களுக்கு யமனாக மாறிடுச்சு. மாநிலங்கள் ஒன்னு பின்னாடி ஒன்னா சுதந்திரம் அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த முழு கதையையும் பார்த்தப்புறம் நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். ஒரு மாபெரும் பேரரசு வீழ காரணம் வெளியிலிருந்து வர்ற எதிரிகளா, இல்ல அதோட சொந்த நிர்வாக அமைப்புகளோட தாங்க முடியாத பாரமா? மௌரிய பேரரசு இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதிகாரமும் படையும் தான் ஒரு அரச கட்டமைக்குது. ஆனா அதுவே ஒரு நாள் அதோட அழிவுக்கும் வித்திடலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான வரலாற்று அலசல்ல சந்திப்போம்.